குருகி கண்ணன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு நாம் கண்ணன் குழந்தை பேர் வைக்கிறோம். ஆனா இந்த பேரு ரோமானிய எகிப்து காலத்திலே இருந்தது என்பதை நமக்கு இந்த கல்வெட்டு காட்டுகிறது. இன்னொன்று சாத்தான் என்று சொல்லப்படுகிற கிராமிய சொல் சாத்தன் என்கிற ஒரு சொல்லாக கல்வெட்டிலே காணப்படுகிறது. பானை உரி என்று உரி என்று ஏற்றப்படுகிற உரி இன்னைக்கு கிராமங்களெல்லாம் உரியேற்ற திருவிழா என்று வைப்பார்கள். திருவிழாக்களின் போது உரி அடித்தல் என்று வைப்பார்கள். இந்த சொல் பானை உரி என்ற சொல் தமிழில் பிராமிய எழுத்துக்களிலேயே பேசப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கிற போது எப்படி கல்வெட்டு தலை சிறந்த நிலையில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். நண்பர்களே, இப்படி கல்வெட்டில் பேசப்பட்ட தமிழ் இன்றைக்கு எப்படி கணினிக்குள் வந்து சேர்ந்தது என்பதுதான் இந்த ஆராய்ச்சி கட்டுரையாளருடைய நோக்கம் என்பதை எண்ணி பார்க்கிற போது கல்வெட்டு ஆய்வில் இருந்த தமிழ் இன்று கணினிக்கு எப்படி வந்தது என்று பார்க்கிற பொழுது காலம் காலமாக இந்த தமிழ் இயற்சமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், அறிவியல் தமிழ், மொழிபெயர்ப்பு தமிழ், திறனாய்வு தமிழ், பயணத்தமிழ் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ் வளர்ந்து 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 இன்றைக்கு கணினி தமிழ் என்கிற ஒரு பெரிய அறிவியல் பெயரை பெற்றிருக்கிறது.